வரலாறு காணாத வகையில் இரண்டாம் வாக்கு எண்ணிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட இலங்கை அதிபர் தேர்தலில் இடச்சாரி வேட்பாளரான அனுரா குமார திசநாயக்கே வெற்றி பெற்றார். இலங்கை தேர்தல் ஆணையம் அனுராவின் வெற்றியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் எந்த வேட்பாளருக்கும் குறைந்தபட்சம் 50 விழுக்காடு வாக்குகள் கிடைக்காத காரணத்தால் அந்நாட்டு வரலாற்றில் முதன்முறையாக இரண்டாம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதில் அனுரா 42.31 விழுக்காடு வாக்குகளை பெற்ற வேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச 32.76 விழுக்காடு வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தை பிடித்தார். நடப்பு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் சர்வாதிகாரி மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே உள்ளிட்ட மற்ற அனைத்து வேட்பாளர்களும் முதல் சுற்றோடு வெளியேற்றப்பட்டனர். 56 வயது அனுரா குமார திசநாயக்கே இன்று திங்கட்கிழமை இலங்கையின் புதிய அதிபராக பதவி ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சித்தாந்த வழியில் வந்த முதல் இலங்கை அதிபராக இவர் திகழ்கிறார். GM Indians பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ வேலண்டைன் டாங்காபி ஜோ பரு ஜோர் 20 to 29 செப்டம்பர் வருகிறது. அதிரடியான புதிய பூத்கள், புதிய பொருட்கள், தீபாவளி காலகட்டம் தொடங்குது. அதிரடி சேல்ஸும் வருது. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.